வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 குரூப் 2A 26/2024 நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் 19/7/2024. உங்களோட விண்டோ கரெக்ஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா 24/7/2024 to 26/7/2024 உங்களோட கரெக்ஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கணும். உங்களோட ஃபஸ்ட் பேப்பர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 14/9/2024 இந்த எக்ஸாமினேஷன் மார்னிங் நடக்குது. 9:30 to 12:30 வரையும் இந்த எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து பின்னாடி எப்போ அப்படிங்கிறத ரிசல்ட்டுக்கு அப்புறம், அதாவது ஃபஸ்ட் பேப்பரோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் 2க்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இது லேபர் டிபார்ட்மெண்ட்டு, டோட்டல் வேக்கன்ட் 13. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸஸ் டோட்டல் வேக்கண்ட்டு 336, பே லெவல் வந்து 18. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு, டோட்டல் வேக்கண்ட்டு 5. ப்ரொபஷன் ஆஃபீஸர், சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ், டோட்டல் வேக்கண்ட் 1. சப்ஸ் ரிஜிஸ்ட்ரேட்டர் அண்ட் கிரேட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், டோட்டல் வேக்கண்ட் 5. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் விஜிலியன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ், டோட்டல் வேக்கண்ட் 2. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிராண்டட் சென்னை போலீஸ், டோட்டல் 2. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், டோட்டல் வேக்கண்ட் 19. இதோட பே லெவல் பாருங்க, டோட்டல் 18. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட், டோட்டல் வேக்கண்ட் 3. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டோட்டல் வேக்கண்ட் 3. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 4. ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், டோட்டல் வேக்கண்ட் 107, 107 வேக்கண்ட். ஃபாரஸ்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்டர் கார்ப்பரேஷன் லிமிடெட், டோட்டல் வேக்கண்ட் 7. இதோட பே லெவல் வந்து 16. டோட்டலாக உங்களோட வேக்கண்ட் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 507, 507 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது குரூப் 2A சர்வீஸ், பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், டோட்டல் வேக்கண்ட் 1, பே லெவல் 15. ஃபுல் டைம் ரெசிடென்டல் வார்டன் லீகல் ஸ்டடீஸ், டோட்டல் வேக்கண்ட் 1, பே லெவல் 13. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, டோட்டல் வேக்கண்ட் 497. ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலிஜன்ஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், டோட்டல் வேக்கண்ட் 4. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லீகல் ஃபண்ட் ஆடிட்டர், டோட்டல் வேக்கண்ட் 273. உங்களோட லெவல் பாருங்க, ஸ்கேல் லெவல் 13. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட், டோட்டல் வேக்கண்ட் 2, லெவல் பே லெவல் 12. சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், டோட்டல் வேக்கண்ட் 12, லெவல் 11. கமர்ஷியல் டேக்ஸஸ், இது என்னென்னா ஒவ்வொரு டிவிஷனும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அடுத்தது ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு, இந்த ரெவென்யூ அசிஸ்டண்ட்லேயே இதே மாதிரி தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் எந்தெந்த ஊர், அதாவது வந்து செங்கற்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பே லெவல் வந்து 10ங்க இதில். அதே மாதிரி தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் அசிஸ்டண்ட், இதோட வேக்கண்ட் இது பாருங்கள், சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடக்ஷன், டோட்டல் வேக்கண்ட்டு 2. இண்டஸ்ட்ரியல் அண்டு காமர்ஸ் அசிஸ்டண்ட், டோட்டல் வேக்கண்ட் 1. போலீஸ் அசிஸ்டண்ட், டோட்டல் வேக்கண்ட் 61. இதோட பே லெவல் வந்து பாருங்கள் 10 தான், இதோட பே லெவல் 10 தான். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதோட வேக்கண்ட் பாருங்கள் 1820 வேக்கண்ட்டுங்க. 1820 வேக்கண்ட் வந்து டோட்டல் வேக்கண்ட் இதில் இருக்குது. சரிங்களா? அடுத்து இதோட ஏஜ் லிமிட்டுங்க. இந்த ஏஜ் லிமிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன போஸ்டிங்ஸில் இருக்கும், அவங்க எஸ்சியா, பிசியா, எம்பிசியா, என்ன கேட்டகரி, இதை தவிர என்ன, இது மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக இதிலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இதோட ஏஜ் லிமிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் வந்து எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட மேஜர்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன மேஜரோ அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம், அதை வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அதுக்கு வந்து மஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள், பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம், இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? அதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது, இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட்டில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது பேப்பர் 1 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சிங்கிள் பேப்பர். இந்த சிங்கிள் பேப்பருக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸு, முதல்ல மார்க்ஸை பார்த்துறேன், சிலபஸ் வந்து நம்ம பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸு இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் வந்து லாங்குவேஜஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டில் எது வேணாலும் இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்குறாங்க, SSLC. சரிங்களா? உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25ங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100ங்க, டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸுங்க. ஒரு கொஷின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸு, டோட்டலாக 300 மார்க்ஸு, 3 hours எக்ஸாமினேஷன். மினிமம் வந்து நீங்கள் குவாலிஃபையிங் மார்க், அதாவது நீங்கள் ஓகே நீங்கள் பாஸு அப்படின்னா 90. சரிங்களா? இந்த எக்ஸாமினேஷனோட டைப் வந்து அப்ஜெக்டிவ். சரிங்களா? OMR சீட்டில் தான் நம்ம எழுத போகிறோம், இது OMR மெத்தடு தான் அது. சரிங்களா? அதே மாதிரி மெயினுக்கு என்ன இருக்குது, குரூப் 2 சர்வீஸுங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 100 மார்க்ஸு. சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் இது டோட்டலாக 300 மார்க்ஸு. சரிங்களா? 3 hours எக்ஸாமினேஷன் ஹவர்ஸு. இதில் வந்து குவாலிஃபை மார்க் வந்து SSLCக்கு வந்து 40, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு 19 கொடுத்துருக்கேன். இது ஒன்லி பாஸு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் என்ட்ரி லெவலோ இல்லை அடுத்த லெவலோ நீங்கள் போகணும்னா உங்களோட கேட்டகரி வைஸ் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் மாடல், அதாவது உங்களுக்கு கொஷின் கேட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான மெத்தடில் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, குரூப் 2 அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2Aங்க. இதில் என்ன அப்படின்னா SSLC அதாவது பேப்பர் 1ங்க, இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸுங்க. சரிங்களா? இதில் 40 எடுத்தால் போதும். டிஸ்கிரிப்டிவ் மாடலில் இது கேட்பாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் மாடலில் நீங்கள் எழுதணும், கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? செகண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் 40Aங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 100ங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங். சரிங்களா? இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் 40. சரிங்களா? இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த பேப்பர் 2ல் வந்து லாங்குவேஜ் இருக்குது, தமிழும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது. இதில் வந்து 60. சரிங்களா? 3 hours எக்ஸாமினேஷன் ஹவர்ஸு, 300 மார்க்ஸு. இது வந்து 90 மார்க்ஸ் எடுத்தாவே போதும், நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப்பு. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க, ஃபஸ்ட்டு டைம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் இதை கொண்டு வராங்க உள்ள. சரிங்களா? நமக்கு ரெண்டுமே, அதாவது உங்களுக்கு ப்ரிலிமினரியும் சரி மெயினும் சரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் தமிழில் தான் எழுதி ஆகணும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டருங்க காமனாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு காமனாக சென்டர் என்னென்ன சென்டர் அப்படிங்கிறத கீழே 1 by 1 தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்துங்க என்ன ஊர் நீங்கள் நியரஸ்ட்டோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? மெயின்ஸுங்க பேப்பர் 2 இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு சென்டர் ஃபார் தி மெயின் எக்ஸாமினேஷன். இந்த பேப்பர் 2வை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இதுக்கு சென்டர் வந்து 3 சென்டர் தாங்க கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம் மெயின்ஸ்க்கு. சரிங்களா? இதுதான் மெயின். அதே மாதிரி பேப்பர் 1 காமன் வந்து எழுதுறதுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு போத்து. சரிங்களா? குரூப் 2 குரூப் 2A இதுக்கு வந்து சென்டர் எல்லாமே காமன். இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிலபஸ் பாருங்கள், பொது தமிழ் அதாவது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட குரூப் 2 குரூப் 2Aக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து இதில் என்ன கேட்குறாங்கன்னா இலக்கணம், இலக்கியம், அறிஞர்களும் தொண்டுகளும் இது கேட்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மேஜரை பொறுத்தவரை நீங்கள் என்ன மேஜர் எடுத்திருக்கீங்களோ அந்த மேஜர் ஓரியன்ட்டில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது தமிழ் மற்றும் வந்து என்னது இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கும் இதுலேயும் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன போயம்ஸு நீங்கள் எதை படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க.
ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும், கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை என்ன உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, இது ஒரு இதில் என்னென்ன இப்போ நியூவாக வந்திருக்கோ அந்த லாஸ்ட் 6 மந்தோட படிப்பீங்க. அதே மாதிரி ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, அதாவது இதில் சில குறிப்பிட்ட யூனிட்டுங்க. இதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட் ஈஸியாக போடலாம். அதாவது மேக்ஸிமம் தமிழ்நாடை பேஸ் பண்ணி வரக்கூடியதுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். யூனிட் 8க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரிங்களா? அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. பாலிட்டி யூனிட், அதாவது எக்கனாமி, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், சரிங்களா? ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து 7 to வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வரையிலுமே வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் முதல்ல எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ரொம்ப ஈஸிங்க. நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாகவே நம்மளால் பண்ண முடியும். எனிவே என்ன நீங்கள் மேஜராக இருந்தாலும் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் இதுலேயே உங்களுக்கு எல்லா சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. எப்பயுமே நம்ம என்னென்னா நல்லா படிப்போம், ஆனால் வந்து இது படிச்சிருக்கிறதுக்கு நம்ம உள்ளே போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து படித்தது உள்ளே போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதணும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரிசல்ட் போட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 200 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 180 அபோவ் அடிக்கணுங்க. இதை அடித்தா தான் நம்ம ரிசல்ட் போட முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய வந்து என்னென்னா நிறைய எழுதி பார்க்கணும். நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, படித்தா எழுதி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக வந்து நிறைய வந்து டெஸ்ட் எழுதுனா உங்கள் மைண்டில் இது இருக்குது, இல்லை கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த ஆங்கிள்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நாங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.